அட என்னய்யா இது சின்ராஸுக்கு வந்த சோதனை. அவங்களோட சொந்த மண்ணிலே ஆஸ்திரேலியாவை பங்களாதேஷ் அசால்ட்டா வீழ்த்திட்டாங்களேப்பா. ஆமாங்க, இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் ஆஸ்திரேலியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் வந்து இருந்துச்சு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா வெறும் 198 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அது கூட இந்த அளவுக்கா ஸ்கோர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. இல்லைன்னா ஆஸ்திரேலியா இன்னும் ஒரு மோசமான ஸ்கோருக்கே ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. சரி, ஆஸ்திரேலியாவே 198 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. பங்களாதேஷ் என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. பங்களாதேஷோட பேட்டிங் சும்மா வெறித்தனமா வந்து இருந்துச்சு. 426 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்ததுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, டன்சிட் ஹாசனும் ஷாண்டோவும் தாங்க. ஏன்னா டன்சிட் ஹாசனு நான் செஞ்சுரி அடிச்சு அசத்துவேன்னு சொல்லி மனுஷன் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஷாண்டோ நானும் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுப்பேன்னு சொல்லி அவரும் 80 ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாருங்க. இது மட்டும் இல்லாம மத்த பேட்ஸ்மேன்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால பங்களாதேஷ் வந்து 426 ரன் வந்து எடுத்தாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் ஆஸ்திரேலியா கோட்டை விட்டாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல வெறித்தனமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அவங்களால பெருசா ஒன்றும் பண்ண முடியலங்க. 284 ரன்னு தான் வந்து எடுத்தாங்க. அதுலயும் வந்து கேமரான் கிரீன் செஞ்சுரிலாம் அடிச்சு அசத்தினாரு. அப்படி இருந்தும் கூட வந்து ஆஸ்திரேலியானால இவ்வளவு ஸ்கோர் தான் வந்து எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால பங்களாதேஷ்க்கு என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, 56 ரன் எடுத்தாலே இந்த மேட்ச் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. இதை வந்து பங்களாதேஷ் அசால்ட்டா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் போச்சு. 9 விக்கெட் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியாவை அவங்களோட சொந்த மண்ணுல அசால்ட்டா வீழ்த்திட்டாங்க. இது உண்மையிலே வந்து பெரிய ஹிஸ்டாரிக் வின் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா பங்களாதேஷ் இது வரைக்கும் ஆஸ்திரேலியா கூட டெஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணதே இல்லை. முறையா வின் பண்ணிருக்காங்க. அதுவும் ஆஸ்திரேலியாவோட சொந்த மண்ணுலே அவங்கள வந்து அடியோட சாச்சு அசால்ட்டா வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்ல. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மேட்ச்ல மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா கூட ஓடிஐல வின் பண்ணி ஒரு வரலாற்று வெற்றி அடைஞ்சாங்க. அதை தொடர்ந்து நாங்க டெஸ்ட் மேட்ச்லயே மாஸ் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மாஸ் விக்டரியை வந்து அடைஞ்சிருக்காங்க. உண்மையிலே இந்த மேட்ச்ல வின் பண்ணதுக்கு பங்களாதேஷை பாராட்டி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலங்க. அவங்களோட சொந்த மண்ணிலே இப்படி வந்து சொதப்பிருக்காங்க. ஆனா இந்த ஒரு மேட்சை பார்த்து ஆஸ்திரேலியாவை பங்களாதேஷ் வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படுறதா, இல்ல பங்களாதேஷே நமக்கு முன்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதான்னு தெரியலங்க. ஏன்னா அப்படிதான் நம்ம இந்தியாவோட நிலைமை வந்து இருக்கு. இப்ப இந்தியா vs ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுல நேத்து நம்ம இந்தியா ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.